அடுத்த ஒரு சகோதரர் கேட்டுக்கிறாங்க, கனவுகளை பற்றி. கனவுகள் சில சமயம் கெட்ட கனவுகள் வருது, சில சமயம் நல்ல கனவுகள் வருது. இந்த கனவுகள்லாம் இஸ்லாத்தில் எந்த அந்தஸ்தை பெற்றவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கனவுகளை பற்றியும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நபிமார்கள் அவர்களுக்கு வஹி கனவின் வாயிலாக வரும். நபிமாருடைய கனவு வஹிக்கு ஈடானது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆரம்ப காலத்தில் எனக்கு கனவுகள் மூலமாக சில வஹீல் வரும். அப்புறம் மிஸ்ல சல்சலத்தில் ஜரஸ், புகாரியோட ஹதீஸ்ல வருது. அதாவது இந்த மணி அடிப்போம் இல்லையா, கினி 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 மணி அடிப்போம்ல, அந்த மணிச்சத்தத்திலும் எனக்கு வஹி வரும் அப்படிங்கிறாங்க. சில சமயம் வண்டினுடைய ரீங்காரம், வண்டு உஸ்ன்னு ரீங்காரம் அடிக்கலாம், அந்த மாதிரி வஹி வரும் அப்படிங்கிறாங்க. ஹைர், ஆக நபிமார்களுக்கு வஹி வரக்கூடிய வகைகளில் ஒரு வகை கனவு என்பது. நபிமார்களுடைய கனவு இருக்குது பாருங்க, அது கம்பல்சரி வஹி தான். எப்படி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதை போன்று கனவு தான் கண்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொன்ன, இப்ராஹிம் ஸலாம் என்ன பண்ணுவாங்க, அது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டு கேட்டாங்க, யா புனைய இன்னி அராக்க ஃபில் மனாமி அன்னி அதுபஹக். 22வது அத்தியாயத்தில் சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்றான், இன்னி அராக்க ஃபில் மனாமி அன்னி அதுபஹக், உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று நான் கனவு கண்டேன். ஃபன்துர் மாதா தரா, இதை பற்றி மகனை நீ என்ன நினைக்கிறாய்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அபத்தி ஃபஅல் மா துஅமர், என்னுடைய தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதை நீங்கள் துணிந்து செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக பார்ப்பீர்கள் அப்படின்னாங்க. ஹைர், அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு தான் கண்டாங்க தன்னுடைய அறுத்து மகனை பலியிடுற மாதிரி, ஆனால் அதை உடனே நிறைவேற்ற துணிந்தார்கள். அப்ப நபிமாருடைய கனவும் அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வஹி என்பதாகத்தான் விளங்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்கு பிறகு வஹி துண்டிக்கப்பட்டுவிடும், ஆனால் அந்த வஹியினுடைய பரக்கத்துகள் இருக்கும், மிச்சம் மீதி கொஞ்சம் இருக்கும். அது என்ன? அர்-ருயத்து ஸாலிஹத்து லில் முஃமினீன், ஒரு மூமினுக்குரிய நல்ல கனவு, ஒரு மூமின் காணக்கூடிய நல்ல கனவு. வஹியினுடைய 46 பங்கில் ஒரு பங்கு. அது வஹியை 46 பங்கா போட்டா அதுல ஒரு பங்கு ஒரு மூமின் காணக்கூடிய சாலிஹான கனவு, நல்ல கனவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஹைர், இப்ப நாம விதவிதமா கனவுகள் காண்றோம். சில சமயம் நல்ல கனவு, சில சமயம் கெட்ட கனவு, சில சமயம் கனவுல பேய் பிசாசா வரும். சில பேருக்கு கனவுல பாத்தீங்கன்னா ஒரே பணமா கொட்டும், கோடீஸ்வரன் ஆகிற மாதிரியும், பணம் கத்த கத்தையா இருக்கிற மாதிரியும், பணத்தை என்ற மாதிரியும் கனவு காணுவாரு. ஏன் இந்த மாதிரி கனவுகள் வருது? கனவுகள் வர்றதுக்கு 2 காரணங்க. ஒன்று, நம்முடைய சிந்தனை. பகல் முழுவதும் நாம் எதை சிந்திக்கின்றோமோ அது இரவில் தூக்கத்திலும் கனவாக வரும். இது அறிவியல் பூர்வமான உண்மை. பகல் முழுவதும் நீங்க நல்ல சிந்தனையோட, நல்ல எண்ணத்தோட, இறை சிந்தனையோட இருந்தீங்கன்னா அல்லாஹ் நல்ல கனவு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இரவிலும். பகல்ல நீங்க கெட்ட சிந்தனையோட இருந்தீங்க, தப்பான எண்ணங்களோட இருந்தீங்க, தப்பான வாழ்க்கையில இருந்தீங்க, தவறான எண்ணங்களோட இருந்தீங்க, தவறான கொள்கையில் இருந்தீங்க, இரவுல கனவும் அப்படித்தான் வரும். பகல் முழுவதும் பணம் 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 இப்படி இருக்கிறாரு, கனவும் பணம் தான் வரும். கத்த கத்தையா பணம் வர்ற மாதிரியும், பணம் கொட்டுற மாதிரியும், பணத்தை அடுக்கிற மாதிரியும் கனவு வரும். ஏன்? பகல் பூரா சிந்தனை தான் அவருக்கு, பணத்துடைய சிந்தனை தான். அப்ப என்ன நினைக்கின்றோமோ, எந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர், எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கின்றோமோ, அந்த அட்மாஸ்பியருடைய என்ன சொல்றது, இப்ப இம்பாக்ட், தாக்கம் கனவிலும் ஏற்படும். அந்த சூழ்நிலையுடைய தாக்கம் கனவிலும் ஏற்படும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க இரவிலே தூங்கும் பொழுது ஒது செய்துவிட்டு முடிஞ்ச 2 ரக்காத் தொழுது, அன்றைய உங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்ட தௌபா செஞ்சுட்டு, அன்றைய தான் நல்லது செஞ்சீங்கன்னா அதுக்கு அல்லாஹ் ஷுக்ர் செஞ்சுட்டு, வலதுபுறமாக கையை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்த சுன்னத்தான அவுராதுகள், திக்ருகள், அல்ஹம்து சூரா, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ், இந்த ஆயத்துக்கெல்லாம் ஓதி கையில ஊதி உடம்புல தடவிக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் 33 தடவை ஓதிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு சுன்னத்தான முறைப்படி நீங்கள் தூங்குவீர்களானால், இதே சிந்தனையில் தூங்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் கனவும் நல்ல கனவுகள் உங்களுக்கு வரும். நல்ல கனவுகளை காணலாம். ஏன்? கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியம், வாய்ப்பு கிடைக்கும். இங்கே நாம டிவியை பார்த்துக்கிட்டு ஸ்லீப் மோடு, ஆஃப் மோடு வச்சுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு அந்த ஆபாச டான்ஸை பார்த்துக்கிட்டு, அந்த அங்க அவயங்கள் இடுப்பு அசைறதை பார்த்துக்கிட்டு, அந்த ஆபாசமான உடைகளை பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்து அப்படியே தூங்குனீங்கன்னா கனவுல என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, பேய் பிசாசு தான் வரும். அப்புறம் காலையில ஹஸரத் உயிரை போட்டு வாங்க வேண்டியது, ஹஸரத் எனக்கு பேய் பிசாசா வருது கனவுல, எனக்கு பயங்கரமா வருது. ஏன் பயங்கரமா வராது? தூங்குற முறையே சரி, ஷைத்தானுடைய உணர்வோடு தூங்குவோம் என்றால் ஷைத்தானிய கனவுகள் தான் வரும். அதனால கனவுகள் என்பது நம்முடைய அட்மாஸ்பியரை பொறுத்து, நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து நல்ல கனவாக கெட்ட கனவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஹைர், ஒரு கால் நம்ம தூக்கத்தில் கெட்ட கனவு வந்து முழிச்சிட்டோம், என்ன பண்ணணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க ஏதாவது கெட்ட கனவு கண்டு முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப அழட்டிக்காதீங்க, ரொம்ப பயப்படாதீங்க, எஞ்சி வீட்டு விட்டுல எஞ்சி ஓடி போயிடாதீங்க. உங்க இடது பக்கமா ஒரு 3 முறை அப்படி துப்புங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இடது பக்கமா திரும்பி ஒரு 3 முறை துப்பிங்க. துப்பிட்டு உங்களுடைய அந்த பொசிஷனை மாத்தி படுங்க. எந்த பொசிஷன்ல படுக்கும் கனவு வந்துச்சோ அந்த பொசிஷனை கொஞ்சம் மாத்தி படுங்க. வலது புறம் தான் இடது புறம், இடது புறம் வலது புறம், நிமிந்துனா இப்படி சாஞ்சி, எப்படியோ ஒரு வகையில கொஞ்சம் உங்களுக்கு பொசிஷனை மாத்தி படுத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. துப்புறது மெதுவா துப்பணும். பக்கத்துல மனைவி படுத்துறதா அவங்க முகத்துல காரி துப்புற மாதிரி துப்பிடக்கூடாது. அதனால குடும்பத்துல இன்னொரு பிரச்சனை வந்துடும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகத்துல வச்சு ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்த முறை அது. இடது பக்கம் லேசா துப்பிட்டு உங்களுடைய படுக்கையை கொஞ்சம் மாத்தி படுத்துங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிக்குங்க அப்படின்னாங்க. ஹைர், இப்படி ஏதாவது ஒரு கனவு கண்டோம், நல்ல கனவோ கெட்ட கனவோ கனவு கண்டோம். இந்த கனவை மறுநாள் காலையில முழிச்ச உடனே ஓத்துட்டே அப்படி, மாப்பிள்ள நான் இந்த மாதிரி கனவு கண்ட மாப்பிள்ள, இவ்வளவு அற்புதமான கனவு தெரியுமா, என் கனவுல அவ வந்தா இவ வந்தா அது வந்துச்சு இது வந்துச்சு அப்படின்னு சொல்றது. அல்லது ஏதாவது அஜர்த்திட்ட போய் அஜர்த்து நான் கனவு கண்டதுக்கு என்ன பலன் கேட்கக்கூடாதுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கனவு கண்டால் அதை வெளியில சொல்லாதீங்க. எல்லாத்தையும் நல்ல கனவோ கெட்ட கனவோ எல்லாத்தையும் சொல்லாதீங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்திலே கனவுக்கு முறையாக பலன் சொல்லக்கூடிய அந்த திறமைங்கிறது இன்னைக்கு கிடையாது யாருக்குமே. எவ்வளவு பெரிய பாவா, பெரிய தாடி வச்சிருக்காரு, சம்சுதீன் காசிமி பெரிய சிவப்பு துணி போட்டிருக்காரு, அரபு நாடு ஷேக் மாதிரி, பின்னாடி பாருங்க இவ்வளவு கிதாபுகள் அவருக்கு அடுக்கி வச்சிருக்குது, அதனால அவரு இல்ல, எனக்கும் தெரியாது பலன் சொல்றதுக்கு. கனவு பலன் சொல்வது என்பது ஒரு கலை. அது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாதிரி நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துல இப்னு சிரீன் மாதிரி பெரிய அறிஞர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் அந்த கனவுக்கு பலன் சொல்லக்கூடிய திறமையை. இன்றைய காலகட்டத்தில் யாருக்குமே அந்த கனவுக்கு பலன் சொல்லக்கூடிய திறமை இல்லை. சரி, இல்ல அப்ப எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அந்த கனவின் பலனை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அதனால என்ன பண்ணா, நல்ல கனவோ கெட்ட கனவோ எந்த கனவு கண்டாலும் காலையில சுபூ தொழுதுட்டு, ரப்புல் ஆலமீனே நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டையா அல்லாஹ், இதுக்கு நல்ல முடிவா இருந்தா சீக்கிரம் அந்த முடிவை எனக்கு கொடு, இதுல ஏதாவது கெட்ட முடிவு வைத்திருந்தால் இந்த முடிவை விட்டு என்னை காப்பாற்றி விடும். ஏன்னா சில சமயங்களில் கனவு நல்ல அழகான கனவா இருக்கும், முடிவு கெட்ட முடிவா இருக்கும். கனவு ரொம்ப மோசமான கனவா இருக்கும், முடிவு நல்ல முடிவா இருக்கும். இதுக்கு நிறைய உதாரணங்களை வரலாறுல பார்க்கலாம், நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். நல்ல கனவா இருக்கும், பார்த்தா முடிவு கெட்ட முடிவா இருக்கும். போபால்ல ஒரு இமாம் நடந்த சம்பவம் இது. அவங்க கனவு கண்டிருக்கிறாங்க, ஒரு பள்ளிவாசலுடைய இமாம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு பின்னாடி நின்று தொழுகிற மாதிரி, இவர் ஜமாத் தொழுகை இமாமாக நடத்துவதை போன்றும் இவருக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுகிற மாதிரி கனவு கண்டாங்களாம். அப்போ அந்த நேரத்தில் இருந்த ஒரு பெரிய அறிஞர்களிடத்திலே, அதில் காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறேன், தேவபந்துடைய மதரசாவினுடைய ஃபவுண்டர், அவங்கள்ட்ட போய் அந்த இமாம் போய் கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி. இப்போ காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி வந்து கனவுக்கு பலன் சொல்றதுல ரொம்ப திறமைசாலி, நல்ல அறிவாளி அல்லாஹ் வச்சிருந்தான் அந்த காலத்தில். நான் சொல்லி 150-200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவங்க சொன்னாங்களாம், நான் நினைக்கிறேன் உங்களோட ஹயாத்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், நீங்க நல்ல அமல் சீக்கிரம் செய்யுங்க. இவருக்கு ஒரே ஷாக்கு, என்ன இது, இந்த கனவுக்கு என் ஹயாத்து முடியறதுக்கு என்ன இது? பார்த்தா அல்லாஹ்வோட நாட்டப்படி மறுநாளே அந்த சகோதரர் மௌத்தாயிட்டாராம். அப்போ காசிம் நானூத்தி மற்றவங்க கேட்டிருக்காங்க, நீங்க எப்படி சொன்னீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இவருக்கு பின்னாடி தொழுதுருக்காங்க, இதுக்கு மௌத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்க. இது நல்ல கனவாச்சு, ரசூலுல்லாஹ் எனக்கு பின்னாடி தொழுது, எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், நான் இமாமா என்று ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுகிறாங்கண்டா, அப்போ இதுக்கு எப்படி மௌத்துக்கு காரணமா இருக்க முடியும் அப்படின்னா. அப்போ காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே ஒருத்தரை முன்னால் நிற்க வைத்து அவருக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்கண்டா, அந்த முன்னால் நிற்பது ஜனாசாவாகத்தான் இருக்கும். ஒரு ஜனாசாவை முன்னாடி வச்சுதான் ரசூலுல்லாஹ் பின்னாடி நிற்கணும். இல்லை என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே யாருக்குமே அருகதை கிடையாது ரசூலுல்லாஹ்வுக்கு இமாமா நின்று தொழ வைக்கிறதுக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் ஒருத்தருக்கு பின்னாடி நின்று தொழுறாங்கண்டா, அந்த முன்னாடி இருப்பவர் நிச்சயமா ஜனாசாவாகத்தான் இருக்கணும். அதை வச்சுதான் அவருக்கு மரணம் நெருங்கிடுச்சுன்னு சொன்னேன். அப்ப இந்த மாதிரிலாம் கணிக்கிறது நம்முடைய கற்பனைகளை பார்க்க முடியாது. இது ஆகவே கனவுக்கு பலன் சொல்வது என்பது ஒரு நல்ல கலை. அதே மாதிரி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, இதுக்கு நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மதீனால இமாமா இருக்கிறாங்க, மதீனால ஒரு பெரிய முஃப்தியா இருக்கிறாங்க. அப்போ மக்காவிலே மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய காலத்திலே அவங்களுடைய மனைவி அன்னை ஜுபைதா அம்மையார் ஒரு கனவு காண்றாங்க. ஹாரூன் ரஷீத் வந்து மக்காவில் கவர்னர் அமீரா இருக்கிறாரு, அவங்களுடைய மனைவி ஜுபைதா அம்மையார் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவு மிக மிக மோசமான கனவு, கெட்ட கனவு. அந்த கனவுக்கு யார்கிட்ட பலன் கேட்கறது? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அப்ப மதீனால உள்ள பெரிய இமாம். அப்ப அவங்கள்ட்ட கனவுக்கு பலன் கேட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஜுபைதா அம்மையார் அனுப்புறாங்க. ஆனா அவங்களுடைய அடிமைப்பட்டு சொல்லி அனுப்புறாங்க, இந்த கனவை நான் கண்டுன்னு சொல்லாத, நீ கண்டுன்னு சொல்லு, ஏன்னா ரொம்ப கேவலமான கனவு இது, நான் கண்டன்னு சொல்லாத நீ கண்டன்னு சொல்லு
அப்படி தன்னுடைய அடிமை பெண்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அந்த அடிமை பெண்கிட்ட என்ன கனவுன்னு சொன்னா, உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும், எல்லா ஆண் மிருகங்களும், மிருகங்கள்ல எல்லா ஆணினம், எல்லா விதமான மிருகங்களும், சிங்கம், புலி, கரடி, பாம்பு, பல்லி, தேளு, ஓநாயி, நாயி, பன்றி, ஹின்சீர், எல்லா ஆடு மாடு, எல்லா கால்நடைகளும் இவரிடத்தில் உடலுறவு கொள்வதை கனவு காண்றாங்க அந்த அம்மையார். சுபைதா அம்மையார் மிகப்பெரிய தக்வாதார், இறைநேசம் உள்ளவங்க. அந்த அம்மையார் எந்த மாதிரி கனவு காண்றாங்க, உலகத்தில் உள்ள எல்லா ஆண் மிருகங்களும் தன்னிடத்தில் உடலுறவு கொள்வதை போன்று கனவு காண்றாங்க. அதனால தன்னுடைய அடிமை பெண் என்ன சொல்றாங்க, இந்த கனவு நான் கண்ணுன்னு சொல்ல எனக்கு அசிங்கம், நீ பார்த்ததா போய் சொல்லு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹிட்ட அந்த அடிமை பெண் இமாம் அவர்கள் இந்த மாதிரி நான் கனவு கண்ட, அதுக்கு என்ன பலன்? அப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்குறேன், இந்த கனவு நீயா கண்ட? ஆமா நான் தான் கண்டேன். இல்லை, உனக்கு இந்த மாதிரி கனவுகளாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ போய் சொல்ற அனுப்பிட்டாங்க. அந்த அம்மையார் திரும்பி சுபைதா அம்மையார் சொல்றாங்க, இப்படி போய் சொன்னாங்க, ஆனால் நீ இந்த மாதிரி கனவுலாம் கண்டதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே இன்னொரு அடிமை பெண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்ககிட்டையும் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அப்படியே சொல்லி அனுப்பிடுறாங்க. 2-3 முறை அனுப்பின உடனே கடைசியாக சுபைதா அம்மையார் பார்த்தாங்க, சரி இதுக்கு மறைக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லி அந்த மூணாவது அடிமை பெண்ணை அனுப்பும் பொழுது, இது நான் பார்த்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கரெக்ட், சுபைதா மாதிரி ஆளுகள் தான் இந்த கனவு பார்த்துருக்க முடியும். இதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னா, இது மக்காவிலே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட போகிறது, தண்ணீர் பஞ்சம். மக்களுக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். அந்த நேரத்திலே இந்த அம்மையார் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய தண்ணீருக்கான ஏற்பாடு செய்ய வைப்பான். அந்த தண்ணீரை மக்காவுக்கு வரக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பருகுவார்கள். உலகத்தில் மூளை முடுக்கிலிருந்து வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் எல்லா ஜீவராசிகளும் அந்த தண்ணீரை பருகுவாங்க. அதுதான் அந்த கனவுக்கு விளக்கம். அப்ப இவர்கள் ஏற்பாடு செய்த தண்ணீரை பருகுவதுதான் இவர்களோடு உடலுறவு கொள்வதை மாதிரி ஒரு கனவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தின் நேரத்தில் அவங்களுடைய அன்னை சுபைதா அம்மையார் அவங்களுடைய மூலமாக ஒரு பெரிய வாதி, ஒரு பள்ளம் தோண்டி ஒரு ஆறு நோண்டி, அந்த ஆறு மக்கா வழியாக கொண்டு வரப்படுகிறது. ஒரு வாய்க்கால், அதாவது மிஸ்ரிலிருந்து கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. அந்த வாய்க்கால் இப்பவும் மக்கால் இருக்குது. மினாக்கு போற வழியில, அந்த மினாலேருந்து அரஃபாக்கு போற வழியில, அந்த மலைவரி ஓரமாக இப்போ எங்களுடைய ஹஜ் சர்வீஸில் வரக்கூடிய ஹாஜிகளை நாங்கள் கூட்டி போய் காட்டுவோம். அந்த இடத்த, இந்த வரலாறுன்னு சொல்லி அந்த இடத்த காட்டுவோம். அந்த மலையடி வாரத்தில் அப்படி ஓரமாக பார்த்தீங்கன்னா அப்படியே வாய்க்கால் தோண்டி இருக்கும். அதுக்கு பேர் இன்னைக்கு பேர் நஹரே சுபைதா, சுபைதா ஆறு அப்படின்னு அதுக்கு பேர். இதில் இன்னொரு பெரிய வரலாற்று பூர்வ விஷயம் என்ன தெரியுமா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி, இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் மிக முக்கியமானவங்க. அவங்க தங்களுடைய நூலில் எழுதுறாங்க, அவங்களுடைய பாட்டனார் அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹியுடைய பாட்டனார் இந்த சுபைதா அம்மையாருடைய அந்த ஆறு தோண்டும் பொழுது இவங்க போய் இன்ஜினியராக இருந்து அந்த ஆறு தோண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அபுல் கலாம் ஆசாத் தங்களுடைய நூலில் எழுதுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு வரலாற்று பூர்வமான சம்பவம் இந்த சம்பவம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கண்ட கனவு பார்த்தீங்களா, கெட்ட கனவு, மோசமான கனவு. ஆனால் அவர்கள் செய்த காரியம் பார்த்தீங்களா, ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய யாத்திரிகள் எல்லாம் பயன்பெறக்கூடிய அற்புதமான புண்ணியமான காரியம். அதனால தான் சொன்னேன், சில சமயங்களில் கனவு நல்ல கனவாக இருக்கலாம், பலன் தப்பா இருக்கலாம். சில சமயங்கள் கனவு கெட்ட கனவாக இருக்கலாம், பலன் நல்லா இருக்கலாம். அதனால நம்ம கனவுக்கு இப்ப பலன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு விளக்கம் கேட்டுட்டு கூடாது. அதற்கு அவர் பெரிய பாவா, பெரிய தங்கல், பெரிய தொங்கல், பெரிய வாப்பா அவர்கிட்ட இல்லை. யாருக்கு பலன் சொல்ற தகுதி இன்னைக்கு இல்லை. அதனால அல்லாஹ்ட்ட பாரத்தை போட்டுருங்க. யா அல்லாஹ், இந்த கனவுக்கு நல்ல பலனா இருந்தால் எனக்கு கூடிய சீக்கிரம் கொடு, கெட்ட பலனா இருந்தால் இதை விட்டு என்னை பாதுகாத்துரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட